காய்ஸ், திண்டுக்கல் வத்தலக்குண்டுல இப்படி ஒரு அமைதியான பெருமாள் கோயில் இருக்கா? ஆமாங்க, ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு மலையின் அடிவாரத்துல ரொம்பவே அமைதியா அழகா லொக்கேட் ஆயிருக்கிறதாங்க இந்த கோபால் சாமி கோயில். இருக்கிற கோபால் சாமி நம்மளுக்கு படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுப்பாருங்க. உண்மையிலே இந்த கோயில் இந்த அழகான மரங்களுக்கு நடுவுல ரொம்பவே அமைதியா இந்த குடிசை செட்டப்ல பார்க்கவே தனியா ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோயில். கண்டிப்பா இந்த கோயிலை உங்க ஃபேமிலியோட விசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு மூமெண்ட் உங்க லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு தருங்க. நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா லைஃப்ல ஒரு டைம் ஆவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி இடத்தெல்லாம் விசிட் பண்ணிருங்க. இந்த கோயிலை ரீச் பண்ண ஜி தும்மலப்பட்டி கோபாலசாமி டெம்பிள் டைப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டும். திண்டுக்கல்ல இருந்து 45 கிலோமீட்டரும் வத்தலக்குண்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர்ல வத்தலக்குண்டு டு ஜி தும்மலப்பட்டி ரோட்ல கட்டாயி ஒரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதுங்க. இந்த ஒரு அழகான அமைதியான கோபாலசாமி கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். முக்கியமா இந்த கோயிலை சனிக்கிழமையில மட்டும் உங்க ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க. மனசுக்கு ரொம்பவே அமைதியான ஃபீல் கொடுக்கிற இந்த கோபாலசாமி கோயிலை ஆல்ரெடி நீங்க விசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திண்டுக்கல் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லவ் யூ ஆல். பை பை.